Hi students, welcome to Chennai IAS Academy. தமிழ்ல நல்லா பார்த்துருப்பீங்க ஓகேவா. அது ஒரு பர்சனே நம்ம வச்சிருந்தோம் ஓகேங்களா. அவருடைய ஃபேஸ் ரிவீல் பண்ண விரும்பல ஓகேங்களா. குரூப் 4 கிளியர் பண்ணணுமா ஓகே. அடுத்து வரக்கூடிய குரூப் 4 நீங்க கிளியர் பண்ணி அரசு அதிகாரியா நல்ல ஒரு வேலைக்கு போகணுமா இவரை மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம் ஓகே. யார் அவர் அப்படி பார்த்தீங்கன்னா துரைபாண்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நபர் இந்த ஒரு இடத்துல இருக்கக்கூடிய குரூப் 4 தான் கிளியர் பண்ணியிருக்காரு. இதான் இப்போ எல்லாரும் குரூப் 4 கிளியர் பண்ணி கவுன்சிலிங் எடுத்து எல்லாருக்கும் வந்து பார்த்துட்டிங்கன்னா வேலையெல்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு சில டிபார்ட்மெண்ட்டில் ஓகேங்களா. இவர் என்ன பண்ணாரு, அதனால எப்படி இவர் வேலை வாங்குறாரு ஓகேங்களா. அப்போது அதே விஷயத்தை நம்ம பண்ணணுங்கிறது அவசியம் கிடையாது. அவர் பண்ண நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாரும் அந்த விஷயத்த பண்ணா மட்டும்தான் நீ அந்த வேலையில உன்னால சக்சஸ் பண்ண முடியும் ஓகேங்களா. அவர் என்ன பண்றாரோ அதே மாதிரி நான் பண்ண சொல்லுது ஓகே. அவர் பண்ண ஒரு சில நல்ல விஷயங்களை மட்டும் நீ ஃபாலோ பண்ணு. அதனால நீ என்ன பண்ணலாம், தாராளமா குரூப் 4 அடிச்சு தூக்கலாம் ஓகேவா. அதுதான் நான் எழுதி போட்டிருக்கேன். இந்த 10 பழக்கத்தை அதாவது பின்வரும் ஓகே இப்போ சொல்லக்கூடிய ஒரு 10 ஹேபிட்ஸ் ஓகே அவர்கிட்ட இருக்குது ஓகே. இந்த 10 பழக்கத்தை அவர் பண்ணாரு ஓகே, கடைபிடித்தாரு. அதனாலதான் அவர் இப்போ என்ன ஆயிருக்காரு, விஏஓவா இருக்காரு ஓகேவா. இப்போ நடந்த குரூப் 4 கிளியர் பண்ணி விஏஓ போஸ்டிங் வாங்கியிருக்காரு ஓகே. போய் பாருங்க அந்த 10 பழக்கம் என்ன. அப்போ அந்த பழக்கம் நம்மளும் ஃபாலோ பண்ணணும், நமக்கு ஏற்ற மாதிரி ஃபாலோ பண்ணிக்குவோம் ஓகே. அவர் எப்படி அப்போ அவர் வந்து ஒரு 8 மணி நேரம் படிச்சிருப்பாரு ஓகே. நம்மளால 8 மணி நேரம் படிக்க முடியலையா, பரவாயில்ல 5 மணி நேரம் கூட படி, ஆனா 5 மணி நேரத்தை ஒழுங்கா படி ஓகேவா. அப்ப அதுதான் அவர் என்ன பழக்கம் பண்ணியிருக்காரு அதை நம்ம ஃபாலோ பண்ணணும், நமக்கு ஏற்ற மாதிரி ஃபாலோ பண்ணிக்கணும் ஓகே. இப்போ அந்த 10 பழக்கத்தை பார்க்கலாம். கடைசியாக 10வது ஒரு பழக்கம் இருக்குது, அதுதான் ரொம்ப 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 முக்கியமானது. அதை கடைசியாக தான் சொல்ல போறேன் ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகாலை எழுதல். எப்பவுமே நம்ம சின்ன வயசுல இருந்தே நம்ம அம்மா அப்பா சொல்லிட்டு இருப்பாங்க, காலையில எந்திடா, காலையில எந்திரிச்சு படி 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 சொல்லிட்டு இருப்பாங்க. நம்ம அப்பையில இருந்து இப்போ வரைக்கும் கேட்க போறது கிடையாது ஓகே, கேட்கவும் மாட்டோம். இருந்தாலும் அதிகாலை எழுந்தா அப்போ படிக்கிறது மைண்டுக்கு ஒரு ஃப்ரெஷ்னஸ் இருக்கும் ஓகேங்களா. எந்த வித டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. நீங்க படிக்கிறீங்க, நைட்டு படிப்பீங்க, ஒரு ஈவினிங் படிப்பீங்க ஓகே. வேலைக்கு போறவனா இருந்தா வேலைக்கு எல்லாம் போயிட்டு வந்து சாயங்காலம் வந்து புக்கை விரிப்பீங்க ஓகேவா. 1008 மண்டேல 1008 விஷயம் ஓடி இருக்கும். ஆஃபீஸில் அந்த விஷயம் இந்த விஷயம் ஓடி இருக்கும். அதே இது நீ காலேஜ் படிச்சுட்டு காலேஜில் இருக்க விஷயம் ஓடலாம். அதே இது நீங்கள் அகாடமி போயிட்டு எங்கேயாவது ஆல்ரெடி நீ வந்து படிச்சு டிஎன்பிஎஸ் படிச்சிருந்தாலும் எங்கேயாவது வெளியே போயிட்டு வந்து வீட்டில் வந்து படிக்கும்போது அந்த நினைவுகளே நம்மளை சுற்றி இருக்கும் ஓகேங்களா. பஸ்ஸில் போயிட்டு வந்து இருப்ப பஸ்ஸோட இறச்சம் இதெல்லாம் இருக்கும். ஆனால் காலை எந்திரிச்சு படிக்கும்போது ரொம்ப ரொம்ப ஃப்ரெஷ்னஸாக இருக்கும். கஷ்டம் தான் ஓகேங்களா, கொஞ்சம் கஷ்டம் தான், காலை எந்திரிக்க கஷ்டம் தான். ஒரேடியா நீ இன்னைக்கு நினைச்சிட்டமா அடுத்த நாள் நாளைக்கு காலை நான் 4 மணிக்கு எந்திரிக்க போறேன் முடியாது ஓகேவா. எந்திரிக்கலாம் அன்னைக்கு ஒரு நாள் எந்திரிப்ப அப்புறம் தான் டயர்ட் ஆயிடும், தூங்கிடுவேன் ஓகேவா. அலாரம் அடிச்சா கூட காலையில் இருக்காது. ஃபர்ஸ்ட் இன்னைக்கு டெய்லி நீ ஒரு 7 மணிக்கு எந்திரியா, இனிமேல் ஒரு 6:30 எந்தி, கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் பண்ணு. அடுத்து 6, அடுத்து 5:30, அடுத்து 5 போதும்பா, ஒரு 5 மணி 4:30 எந்தி போதும் ஓகேங்களா. அப்போ அந்த டைமை ஸ்டார்டிங் பண்ணு ஓகேவா. அப்போ அந்த இடத்த கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் பண்ணி காலையில ஒரு 2 மணி நேரம் படிக்கிற பழக்கத்தை எழுதிக்கோ. அதிகாலை எழுதுறதே ஒரு ஃப்ரெஷ்னஸ் தான் ஓகேங்களா. நிறைய நீங்க மோட்டிவேஷன் ஸ்டார்ட்ஸ் எல்லாம் பார்த்துருக்கும் போது சொல்லியோ அதிகாலை எழுதுவர்கள் தான் நிறைய பேர் சக்சஸும் பண்ணியிருக்காங்க. அதுக்கு நைட்டை தான் படித்தவன் வந்து பாஸ் ஆகிற அப்படின்னு கேட்கக்கூடாது, பாஸ் ஆயிருக்காங்க. ஆனால் அதிகாலை எழுதுவர்கள் அதிகமாக சக்சஸ் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. அப்போ அதிகாலை எழுந்திருக்காருப்பா இவர் ஓகேங்களா. அது இவற்றிருக்கக்கூடிய ஒரு முதல் நல்ல பழக்கமாக நம்ம பார்க்குறோம். அடுத்து பாருங்க, படிக்கும் போதும் சரி எந்த விஷயத்த பண்றதா இருந்தாலும் சரி சரியான திட்டமிடுதல் ஓகேவா. கரெக்டா பிளான் பண்றேன் ஓகேவா. என்ன 10 நாள்ல நான் பாலிட்டியை முடிக்கிறேன் ஓகே. 2 நாள்ல நான் 6th தமிழ் புக்கை நான் முடிக்கிறேன், முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான். சரியான திட்டமிடுதல். திட்டம் பிளான் மட்டும் போட்டா மட்டும் போதாது, என்ன செய்யணும், அதை சரியாக பின்பற்றணும். மெயினான விஷயம் ஓகே. பிளான் போடுவோம், வீட்டில் நம்ம டெய்லி 7 மணி நேரம் படிக்கிறோம், 1 மணி நேரம் தமிழ், 1 மணி நேரம் மேக்ஸ், 2 மணி நேரம் ஹிஸ்ட்ரி, இந்த மாதிரி பிரிச்சு சார்ட் போட்டு ஒட்டிருப்போம். ஆனால் அதை கரெக்டாக நம்ம ஃபாலோ பண்ணுவோமா அப்படின்னா ஃபாலோ பண்ண மாட்டோம். அது நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பெரிய டிராபேக். அப்போ இவர் என்ன பண்ணிருக்காரு அப்படி பார்த்தீங்கன்னா கரெக்டா பிளான் பண்ணிருக்காரு. அவர் நான் சொன்னேன் ஓகேங்களா. நான் ஆல்ரெடி ஒரு ஸ்டடி பிளான், உனக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஸ்டடி பிளான் சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் 1 மாசத்துக்கு முன்னாடி. அதை நான் சொல்லியிருப்பேன். உனக்கு உன்னோட நிலைமை உனக்கு தான் தெரியும் ஓகேவா. உன்னோட நிலைமை உனக்கு தான் தெரியும். உனக்கு ஏற்ற மாதிரி நீ ஸ்டடி பிளானை போட்டுக்கோ. அடுத்தவன் என்ன ஸ்டடி பிளான் போட்டானோ அதை நீ காப்பி பண்ணாத ஓகேவா. அடுத்தவன் என்ன பிளான் பண்ணா அதை காப்பி பண்ண வேணாம். உனக்கு ஏற்ற மாதிரி உனக்கு எவ்வளவு நேரம் இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீ ஒரு பிளான் போட்டு அதை படி, அதை கரெக்டா ரொம்ப ஸ்ட்ரிக்டா நீ ஃபாலோ பண்ணணும் ஓகேவா. சரியாக அதை பின்பற்றணும். பின்பற்றா மட்டும்தான் பிளான் படி எல்லாமே போகும், நீங்க சக்சஸ் ஆக முடியும். இது 2வது பழக்கமாக பண்ணியிருந்தாரு. அடுத்து 3வது பாருங்க, ஒரு சூத்திரம்னா ஃபார்முலா. ஒரு ஃபார்முலா வந்து அவர் பின்பற்றினார். இது எப்பவுமே நான் கிளாஸ் வருதா, என்ன ஃபார்முலா சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24 × 7 × 30 அப்படி சொல்றாங்க. இது எல்லாமே
டைமை குறிக்கக்கூடிய நம்பர்கள். ஓகேவா? 24 ஒரு நாளைக்கு 24 மணி நேரம். ஓகே, ஒரு வாரத்திற்கு 7 நாட்கள், ஒரு மாதத்திற்கு 30 அப்படின்னா 31. நம்ம ஒரு சராசரியா 30 நாட்கள் எடுத்துக்கிறோம். ஏன் சார் இதை எழுதி போடுறீங்க? தெரியுமே. எஸ் தெரியும் தான். நான் இது ஏன் சொல்றேன்னா, வெறும் படிக்கிறதோடு மட்டும் இருந்துடக்கூடாது, என்ன பண்ணணும்னா ரிவிஷனும் பண்ணணும். ஓகேங்களா? அதுதான் நம்ம இன்னொன்னு சொல்லுவோம், RRR அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, RRRனா படம் பேர் இருக்குது. ஓகேவா? இங்க நம்ம என்ன சொன்னா ரீடு. ஃபர்ஸ்ட் நீ நல்லா படி. ஓகே, ரீட். அடுத்து என்ன பண்ணு? ரிவிஷன். ஓகே, படிச்சதை 24 மணி நேரத்திற்கு முன்னாடி நீ என்ன படிச்சையோ அது அடுத்த நாள் 24 மணி நேரத்திற்கு அப்புறம் என்ன பண்ணு? ரிவிஷன் பண்ணு. ஓகேவா? ஒரு வாரம் 7 நாட்கள் என்ன படிச்சியோ 8வது நாள் அல்லது 7வது நாள் அப்படி கடைசியில ரிவிஷன் பண்ணு. ஒரு மாசம் என்ன படிச்சியோ அந்த மாசத்தோட கடைசி நாள் அடுத்த மாசத்துக்கு தொடக்க நாள்ல ரிவிஷன் பண்ணு. ஓகேங்களா? இதுதான். ஓகேங்களா? 24 × 7 × 30 இந்த நாட்களை நீங்க படிச்ச எல்லா விஷயத்தையும் நீ கம்பல்சரி திருப்புதல் ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இவர் அவர் சூப்பரா பண்ணார். டெய்லி என்ன படிக்கிறாரோ அடுத்த நாள் காலையில் அவர் எந்திக்கும் போது அரை மணி நேரம் ரிவிஷன் பண்ணாம அடுத்த சப்ஜெக்ட் தூக்க மாட்டார். நேற்று நான் 6th சயின்ஸ் படித்தேன், வரலாறுல குப்தர்களை பத்தி படித்தேன், பாலிட்டியில வந்து பஞ்சாயத்து ராஜ் படிச்சியா அடுத்த நாள் காலையில் எந்திக்கும் போது ஃபர்ஸ்ட் நீ அதை எடுத்து பார், ரிவிஷன் பண்ணு. நம்ம கரெக்டா படிச்சோம், என்னதான் படிச்சோம், ஒரு தடவை கோத்ரூ பண்ணணும். நீ ஒரு தடவை படிக்கும் போது ஞாபகம் இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா அதை ரிவிஷன் பண்ணா மட்டும்தான் நம்ம மைண்ட்ல ஸ்டெபிலிட்டியா இருக்கும். ரொம்ப முக்கியமானது, இதை ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணணும். அடுத்த பாருங்க, ஒரு டெஸ்ட் பேட்ச் கம்பல்சரி. அதான் கடைசி யாரோட அர்த்தம் என்ன அப்படின்னா ரீடெஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேங்களா? என்ன அப்படின்னா கண்டிப்பா ஏதாவது ஓகே எந்த டெஸ்ட் பேட்ச்னா நீ ஃபாலோ பண்ணிக்கோ. ஓகேவா? ஆனா அந்த டெஸ்ட் பேட்ச் ஒரு பீரியாடிக்கலா கரெக்டான ஷெட்யூல போகணும், எல்லா சப்ஜெக்டையும் கவர் பண்ணணும், ரெகுலரா அந்த டெஸ்ட் பேட்ச் நடந்துகிட்டே இருக்கணும். ஓகேவா? அந்த மாதிரியான கண்டிப்பா ஒரு டெஸ்ட் பேட்சை நீ கம்பல்சரி ஃபாலோ பண்ணணும். சும்மா ஏனாதானே படிச்சா மட்டும் போதாது. சொல்லிட்டு வெறும் படிச்சுக்கிட்டு ரிவிஷன் பண்ணிட்டு ஆஹா எனக்கு எல்லாமே தெரியுது அப்படி சொன்னா மட்டும் போதாது. கம்பல்சரி நீ டெஸ்ட் பேட்ச் போடணும். போட்டா மட்டும்தான் நீ என்ன தப்பு பண்ற, எதுல நீ லேகா இருக்கிற, எதுல உனக்கு மார்க் கம்மியா இருக்கு சொல்லிட்டு உனக்கே அது புரிய வரும். ஓகேங்களா? அப்ப டெஸ்ட் பேட்ச் கம்பல்சரி நீ ஒன்று போட்டே ஆகணும். அதை கண்டிப்பா நீ ஃபாலோ பண்ணி ஆகணும். ஒரு டெஸ்ட்டை கூட ஸ்கிப் பண்ண கூடாது. ஓகேங்களா? அடுத்து என்ன அப்படின்னா சுய மதிப்பீடு அப்படி சொல்லி நம்ம கிளாஸ்ல பசங்களுக்கு கூட சொல்றதுதான் செல்ஃப் எவாலுவேஷன். உன்னைய மற்றவங்க வந்து எவாலுவேட் பண்ண வேண்டிய தேவையே இல்லை. உன்னைய நீயே எவாலுவேட் பண்ணு, உன்னைய நீயே மதிப்பீடு பண்ணு. ஏன்னா அப்படின்னா நான் லாஸ்ட் டெஸ்ட்ல 200 கொஸ்டினுக்கு 120 கொஸ்டின் தான் சார் போட முடிஞ்சது. ஓகேவா? இந்த டெஸ்ட்ல என்னால 200 கொஸ்டின்ஸ்க்கு 140 கொஸ்டின் போட முடியுது. கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆயிட்டே வர. ஓகேங்களா? எந்த சப்ஜெக்ட்ல லேக் ஆகுறதையோ அதுல நீ ஸ்ட்ராங் ஆயிட்டே வர. ஓகே, அதே மாதிரி ஒரு டெஸ்ட் முடிக்கிறியா, அந்த டெஸ்ட் இருக்கக்கூடிய எல்லா கேள்வியிலும் இருந்து ஒரு 4 பாயிண்ட் எக்ஸ்ட்ரா பாயிண்ட் நோட் பண்ணி வை. ஒவ்வொரு கொஸ்டினையும் சுத்தி 360 டிகிரி நீ படிக்கணும். அப்போ உன்னைய நீயே மதிப்பீடு பண்ணணும். நீ எந்த அளவுக்கு படிச்சிருக்க, எந்த இடத்துல லேகா இருக்க, மேக்ஸ்ல எந்த டாபிக்ல வீக்கா இருக்கிற, எல்லாத்தையும் நீயே பார்த்துக்கணும். அடுத்த பாயிண்ட் அவரை பின்பற்றுறது 5வது பாயிண்டா சுய மதிப்பீடு. அவரை தன்னை தானே மதிப்பீடு பண்ணிட்டார். ஓகேங்களா? அடுத்து குரூப் டிஸ்கஷன். இது ரொம்ப 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 கை கொடுக்கும். ஓகேங்களா? அதாவது தோண்டு போனவனை தட்டி எழுப்புறதுக்கும் குரூப் டிஸ்கஷன் வந்து உதவும். ஆல்ரெடி எனர்ஜெட்டிக்கா இருப்பான், ஓகே, அவனை மட்டிப்படுத்தி கீழே அமுக்குறதுக்கு குரூப் டிஸ்கஷன் உதவும். ரெண்டுக்குமே பயன்படும். பாசிட்டிவ் இருக்கு, நெகட்டிவ் இருக்கு. ஓகேவா? நல்லா படிச்சுக்கிட்டு இருப்பான் ஒரு குரூப்ல. ஓகே, 4-5 பேர் படிச்சுட்டு இருப்பான். ஒரு திடீர்னு ஒருத்தர் சொல்லுவான், மச்சான் இந்த வருஷம் தான் குரூப் 4 வராதுடா, அப்படியே வந்தாலும் வேகன்சி தான் கம்மியாக தான்டா இருக்கும், போன வருஷமே 10,000 கொடுத்துட்டான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசும்போதெல்லாம் நெகட்டிவாவே பேசியிருப்பான். ஓகேவா? அவனை தான் 2 அடி தூர தள்ளி வச்சிருக்கு. ஓகே, துஷ்டனை கண்டா தூர விலகுன்னு சொல்றாங்கல்ல, அதே மாதிரி தூர தள்ளி வச்சு அப்படியே நீ அவனை விட்டு ஒதுங்கி போயிரு. பாசிட்டிவா எப்பவுமே பாசிட்டிவா வரும். நோட்டிபிகேஷன் வரதான் போகுது, வராம கவர்மெண்ட் இயங்காது. ஓகேங்களா? கண்டிப்பா ஒரு 10,000-15,000 வேகன்சி வரதான் போகுது. வந்தாதான் வந்து அவங்க நமக்கும் ஒரு வேலை வாய்ப்பு, கவர்மெண்ட்டுக்கும் மிஷினரியும் கரெக்டா ஃபங்க்ஷன் ஆகும். இந்த வருஷம் போன வருஷங்கள்ல ரிட்டையர்ட் ஆன பர்சன்கள் எவ்வளவு பேர் இருக்காங்க, ப்ரொமோஷன் போட்டவங்க எவ்வளவு பேர் இருக்காங்க. அப்ப அந்த வேகன்சி நிரப்புறது கண்டிப்பா நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணி தான் ஆகணும். இப்ப நெகட்டிவிட்டி தாட் இல்லாம பாசிட்டிவா இருக்கக்கூடிய குரூப் எடுத்துக்கும். அந்த குரூப்ல உட்காந்து டிஸ்கஸ் பண்ணணும். ஓகே, படிச்ச விஷயத்தை. ஓகே, இப்போ குப்தா படிக்கிறேன், ஓகேவா, சந்திரகுப்தா, ஓகே, சமுத்திரகுப்தா, கன்ஃபியூஸ் ஆகுது, பேசு, நீ அவன்கிட்ட பேசு. அலகாபாத் தூண் கல்வெட்டு யாருடையது, யாருடா இந்திய நெப்போலியன், யாருடைய அவையிலடா வந்து நவரத்தின அமைச்சர் இருந்தாங்க, யாருடைய அவையிலடா ஃபாகியான் வந்தாரு. இந்த மாதிரி நீ கேட்டு 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 படிக்கும்போது நீ எழுதுறது, படிக்கிறது, படம் பார்க்கறது, அதை தாண்டி ஒருத்தங்கிட்ட பேசி கேள்வி பதில் இப்படியா பேசும்போது உனக்கு கொஞ்சம் ஆழ மனசுல பதியும். ஓகே, இது ரொம்ப 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 டெப்தா பதியும். இதுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதா இருக்கிறது என்னது, குரூப் டிஸ்கஷன். ஒரு 4 பேர் சேர்த்துக்கோ. குரூப் டிஸ்கஷன் சொல்லிட்டு ஒரு 10-12 பேர் சேர்ந்துடாத. ஓகேவா? ஸ்ட்ரிக்டா ஒரு 3 to 5 பேர், இவ்வளவுதான். இந்த லிமிட்டோட இருந்துக்கோ. எல்லாருமே
ஒரே பியர் குரூப்பா இருக்கணும். ஒரே பியர் குரூப்னா எல்லாருமே ஒரே எக்ஸாம் படிக்கணும். கிட்டத்தட்ட ஒரே ஏஜ் உடனே இருந்துக்கோங்க. ஓகேங்களா? 24, 25 இந்த 2-3 ஏஜுக்குள்ளேயே இருந்துக்கோங்க. ஓகே, ஒருத்தர் 24, ஒருத்தர் 32 இந்த மாதிரி ஏஜ் வேணாம். ஓகேங்களா? ஒரே ஏஜ் குரூப்ல ஒரே நல்லா பழக்க முடியவர்கள், எனக்கு அவன் ஓகே, எனக்கு அவன் கம்ஃபர்ட் ஆகும், அந்த மாதிரி இருக்கவங்க கூட வந்து நீங்க என்ன பண்ணுங்க, செட் ஆகும். சரிங்களா? ரைட், குரூப் டிஸ்கஷன். அடுத்து டவுட் கிளாரிஃபிகேஷன் ரொம்ப முக்கியமானது. நம்ம பசங்க நிறைய பசங்க படிப்போம், ஆனா ஏதாவது டவுட் இருந்ததுன்னா அதை அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு போயிடும். புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே தாண்டிட்டு வருவோம். ஓகே, நிறைய இடத்துல வந்து டவுட் வரும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அதாவது ஹிஸ்டரியில கூட மகேந்திரவர்ம பல்லவனை, ஓகே, மகேந்திரவர்ம பல்லவனை சமண மதத்திலிருந்து சைவ மதத்திற்கு மாற்றியவர் திருநாவுக்கரசரா திருஞான சம்பந்தரா? குழப்புது. நான் நோட்ஸ் ஒன்று எழுதியிருக்கேன், அவன் ஒன்று எழுதியிருக்கிறான், சரி ரைட் ஏதோ ஒன்று ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 ஆப்ஷன் ஏதாவது ஒன்று வந்தால் போட்டு போயிருக்கு. இந்த மாதிரி குழப்பமான நிலைமையிலேயே வந்து ஒரு 2-3 பாயிண்ட் அப்படியே அவன் மைண்ட்லேயே வச்சிருப்பான். அதெல்லாம் என்னைக்குமே கிளாரிஃபிகேஷன் பண்ணவே மாட்டாமல் இருந்துருவான். ஓகே, அப்படி இருக்கக்கூடாது. ஓகேவா? அவர் என்ன பண்ணாருன்னா, துரை பாண்டி என்ன பண்ணியிருந்தார் அப்படின்னா, டவுட் வருதா உடனே கன்சர்ன் ஃபேக்கல்ட்டி இல்லையா புக் எடுத்துப்பார். ஓகே, இல்லையா பழைய நோட்ஸ் எடுத்துப்பாரு, ப்ரீவியஸ் கொஸ்டின். எப்படியாவது ஒரு டவுட் வந்ததுன்னா அதுக்கு 1/2 மணி நேரம் மெனக்கட்டாவது நீ என்ன பண்ணிடணும், கண்டிப்பா அந்த டவுட்டை கிளாரிஃபை பண்ணிடணும். அப்படி பண்ணார். ஓகே, டவுட் எந்த சின்ன டவுட் இருந்தாலும் அதை உடனே கிளாரிஃபை பண்ணாருப்பா, டவுட் கிளாரிஃபிகேஷன். அடுத்து நேர மேலாண்மை, டைம் மேனேஜ்மெண்ட் சூப்பரா பண்ணார். அது எக்ஸாம் எழுதும் போதா இருந்தாலும் சரி, டெஸ்ட் பேட்ச் எக்ஸாம் எழுதும் போதா இருந்தாலும் சரி, படிக்கிற விஷயமா இருந்தாலும் சரி, அவருடைய சுய வேலைகளா இருந்தாலும் சரி, ஓகே, தனக்கான வேலைகளை சாப்பிட்றது, குளிக்கிறது, அவருக்கு ரிலாக்ஸேஷனும் பண்றாரு. ஓகேவா? அப்போ மாசத்துல ஒரு நாள் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து படம் பார்க்க போறாரு. ஓகே, வீட்லயா லீவ் போட்டு அப்படி ரிலாக்ஸா உட்காந்துருக்காரு. ஓகே, தனக்கான நேரத்தையும் அவர் செலவழிச்சுக்கிறாரு. ஆனா எல்லாத்துக்கும் கரெக்டா இவ்வளவு நேரம் தான் நான் ஒதுக்குவேன், கரெக்டா ஒதுக்குறாரு. நேர மேலாண்மை ரொம்ப 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 முக்கியம். சும்மா கண்ட மணிக்கு ஒரேடியா படிக்கிறது, ஒரேடியா ரிலாக்ஸேஷன் பண்றது, இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. ஓகே, நேர மேலாண்மை தவறாம பின்பற்றினா ரொம்ப முக்கியமானது. லாஸ்டா தினமும் மேக்ஸ் பிராக்டிஸ். ஓகேங்களா? நான் சொல்றது டெய்லியும் ஒரு 4 சப்ஜெக்டையாவது டச் பண்ணிருங்க. ஓகேவா? டெய்லி தமிழ் படிக்காம இருக்காத, டெய்லி தமிழ் படிச்சிரு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஒரு மேக்ஸ் படி கம்பல்சரி, ஒரு ஹிஸ்டரி, ஒரு சயின்ஸ், 2 சப்ஜெக்ட் கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கணும். ஓகேவா? ஒரு ஐடியா மாடர்ன் ஹிஸ்டரி, ஒரு ஐடியா பாலிட்டி, இந்த மாதிரி படிக்காது. ஓகே, ஒரு ஹிஸ்டரினா ஒரு சயின்ஸ், ஓகேவா? ஒரு யூனிட் 8 அப்படின்னா ஒரு இடத்துல ஜியோகிராஃபி, இந்த மாதிரி கொஞ்சம் அல்டர்னேட்டிவ் சப்ஜெக்டா ஒரு நாளைக்கு ஒரு 4 சப்ஜெக்டை டச் பண்ணி படிச்சு. ஓகேங்களா? அதுல மெயினா இருக்கக்கூடியது மேக்ஸும் தமிழும் இருக்கட்டும். ஓகே, தினமும் மேக்ஸும் தமிழும் கம்பல்சரி பிராக்டிஸ் பண்ணிடு. அது எப்படி நீ படிக்கிறையோ, கொஸ்டின் போட்டு பார்க்குறியோ, ஓகே, ஃபார்முலாஸ் படிக்கிறேன்னு தெரியாது. ஆனால் டெய்லியும் இந்த 2 விஷயத்தை டச் பண்ணிட்டே இருக்கணும். ஏன்னா 25 கொஸ்டின் மேக்ஸ், 100 கொஸ்டின் தமிழ், இதுதான் உடனே அப்படியே ஜம்ப் பண்ணி விடும். நீ வந்து வேலை வாங்குறியான்னு சொல்லிட்டு இந்த 2 விஷயம் தான் முடிவே பண்ணும். ஓகேங்களா? ஆனா நீ விஓ ஆக போறியா, ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்ல ஜூனியர் அசிஸ்டன்ட் ஆக போறியா, இல்லாட்டி ஏதாவது ஒரு டிபார்ட்மெண்ட் டொக்கு வேலை பார்க்க போறியா, வேலை கிடைச்சிட்டு ஆனா ஏதோ ஒரு டிபார்ட்மெண்ட்ல கிடைச்சிட்டு அப்படிங்கிறத முடிவு பண்றதுதான் ஜிஎஸ், எது ஹிஸ்டரி, ஜியோகிராஃபி, பாலிட்டி. அதுதான் 1-2 கொஸ்டின், ஒரு கொஸ்டின்ல கீழே இறங்கிடுவான். 2000 பேர் அவன் மேல இருப்பான். ஒரே ஒரு கொஸ்டின் நான் சொல்லுவான். நம்ம பசங்களே, சார் நான் ஒரு கொஸ்டின் போட்டிருந்தா எனக்கு ஜூனியர் அசிஸ்டன்ட் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் கிடைச்சிருக்கும், வருவாய்த்துறையில கிடைச்சிருக்கும் சொல்றான். ஓகேவா? சார் நான் ஒரு கொஸ்டின் போட்டிருந்தா விஏஓ கிடைச்சிருக்கும் சார். இன்னொருத்தவங்க சொல்றான், சார் நான் ஒரு கொஸ்டின் போட்டிருந்தா என் சொந்த ஊர்லயே நான் வேலை வாங்கியிருப்பேன் சார் அப்படின்னு சொல்றான். அவனுக்கு பிடிச்ச டிபார்ட்மெண்ட்ல ஒரு கொஸ்டின் போட்டிருந்தா என் சொந்த ஊர்ல வேலை வாங்கியிருப்பேன். இன்னொருத்தர் சொல்றான், சார் ஒரு கொஸ்டின் இருந்தா எனக்கு வேலையே கிடைச்சிருக்கும். அப்போ பாரு, அப்போ ஒவ்வொருத்தனுக்கும் ஒரு கொஸ்டின் இருந்து அவனுக்கு பார்க்கும்போது அந்த இடத்துல இருக்கும்போது அவனுக்கு அது ஒரு வழியா தெரியுது. ஓகே, அதுதான் இங்க ஒரு கொஸ்டின் கூட விடக்கூடாது. இந்த 2 விஷயம் முக்கியம். லாஸ்டா நான் ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன். லாஸ்டா அவர் ரொம்ப ரொம்ப கடைபிடித்த ஒரு பழக்கம் அப்படின்னா லாஸ்டானது பொறுமை. ஓகேவா? எல்லாத்தையும் தாண்டி கடைசி நான் ரொம்ப 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 பொறுமையா இருந்தேன். ஓகேவா? பொறுமை கண்டிப்பா முக்கியம். ஏன்னா டிஎன்பிசி நம்மளை வந்து நம்மளுடைய மூளை அளவில் மட்டும் நம்மளை சோதிக்க போறது கிடையாது, மனதளவுலையும் உடல் அளவுலையும் நம்மளை சோதிக்கும். ஓகே, எந்த அளவுக்கு நீ பொறுமையா இருக்க, ஓகேவா, எந்த அளவுக்கு நீ ஒரு ஒழுக்கத்தோடு இருக்கிற, எந்த அளவுக்கு நீ வந்து அந்த வேலை மீது ஈடுபாடு கொண்டு எனக்கு அந்த வேலை கிடைக்கல உடனே வேற வேலைக்கு ஓடுறது, இந்த மாதிரி இல்லாம ஒரு வேலையை நம்ம எய்ம் பண்ணிட்டோமா அதை அடைஞ்சே தரும். அதுக்கு உண்டான பொறுமையை இந்த டிஎன்பிஎஸ்சி உனக்கு கற்றுக் கொடுக்கும். ஓகேவா? அதை நீங்களும் கற்றுக்கணும், வேற வழியே கிடையாது. அவ்வளோதான். அப்போ அந்த பொறுமை தான் அவரை எங்கேயோ சாதாரண ஒரு கிராமத்துல, ஓகேவா, குடிசை வீடு, ஓகே, நான் நிறைய சொல்ல விரும்பல, ஒரு குடிசை வீட்டுல இருந்தவரை இப்போ ஒரு அரசு அதிகாரி. நம்ம சொல்ல போனா அவர் வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி தான் அவங்க வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா கரண்ட் கனெக்ஷனே இல்லை. யோசிச்சு பாருங்க,
கரண்ட் கனெக்ஷனே இல்லாமல் இருந்த வீடு, அப்புறம் தான் கரண்ட் கனெக்ஷன் எல்லாம் வந்ததுக்கப்புறம் இப்போ அவர் படித்து இப்போ ஒரு வியோதி. அப்போ பாருங்க எல்லாரையும் சாதிக்க முடியும், ஆனால் ஒரு பொறுமையாக நிறைய காலங்கள் இருந்திருக்காரு. அந்த பொறுமை நமக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா டிஎன்பிசி கற்றுக்கிட்டு நம்மளும் கற்றுக்கணும். ஓகேங்களா, ரைட். அப்போ இதே மாதிரி துரைப்பாண்டி மாதிரியே நம்மளும் ஒரு 10 பழக்கங்களை கம்பல்சரி, ஓகே, இந்த 10 பழக்கங்களை நம்மளும் கடைபிடிக்கணும். ஆனால் அது நமக்கு ஏற்ற மாதிரி கடைபிடிக்கணும். அதை கடைபிடித்தால் மட்டும்தான் நமக்கான வெற்றி. ஓகே, குரூப் 4 அடைவதற்கான வெற்றி நமக்கு கிட்டும். ஓகே, அதான் தைரியமா இந்த விஷயத்தை மனசுல வச்சுக்கிட்டு தவறாம எங்கேயுமே ஒரு பாயிண்ட் மிஸ் பண்ணக்கூடாது. சொன்ன ஒவ்வொரு பாயிண்டையும் கடைபிடிக்கணும். ஒரு பாயிண்ட் மிஸ் பண்ணாலும் நீ அவுட், அவ்வளவுதான். ஓகே, அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. கடைபிடிச்சனா நீ தான் குரூப் 4 அதிகாரி, ஏன் விஏ கூட ஆகலாம். ஓகேங்களா, தேங்க்யூ.